மாணிக்கம் சொல்றாரு மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அவங்க அமைச்சரவையில காங்கிரஸை சார்ந்தவங்க 2 பேர், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவங்க 2 பேர், அறிவார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்க திறமையானவர்களை பயன்படுத்திக்கலாமே. அது அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்றதுக்கு, அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவர் சொல்றது தான். ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னா ஒத்துக்கா செய்ய முடியும்? அதனால சொல்வாரா இருக்கும். அதனால சொன்னா செல்வ பெருந்தகை இல்ல சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரஸில் உள்ள பல குரல்கள், இன்னும் சொல்ல போனா அவங்க மத்திய தலைமை கட்டுப்படுத்தாமல் மாணிக் தாக்கூரின் குரல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமா அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. இன்னொன்று, காங்கிரஸ்காரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால அவர் ஆளு கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனக்கு இல்ல. நாங்க தெளிவா நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். எப்படி பேசணும், எதை மாதிரி நடக்கணும், எப்படி நடைபெறணும், தெளிவா நடைபெற்று கொண்டு இருக்கணும். இதான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்குறல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எதிர்குறல் இப்ப இல்லை, அவ்வளவுதான் நாங்க சொல்வேன். நாங்க கட்டுப்பட்டு நாங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு கட்சி முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம், அவ்வளவுதான். அந்தந்த பகுதியை பார்க்கும்போது அந்தந்த பகுதி மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்றது. பட் கட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடப்பேன். அதனால கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன், இல்லை பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னால் பிரச்சாரம் செய்வேன். எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர். அதனால அதுக்கேற்ற மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்தில் சேவை செய்யணுமோ அதுதான் என்னோட கடமையாக இருக்குது, அவ்வளோதான்.